எஸ்பிபி அவர்கள் நான் நீ வருவாய் என படத்தில் ஃபஸ்ட்டு டைம் அவர் எங்களுக்காக பாடினார். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என பாடிட்டார். எண்டில் வரும்பொழுது எண்டு பல்லவியில் கொஞ்சம் சங்கதியெல்லாம் போட்டு அப்படி பாடினார். நான் ரெக்கார்டிங் தேட்டரில் இல்லை சார் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு, அது கொஞ்சம் மியூசிஷியன் பாடலை, சாதாரண மனிதன் தான் பாடுறான். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கும். வெங்கடேஷ் ஃபஸ்ட்டு பல்லவிலேருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த பாட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதன் பிறகு 2வது படத்தில் மறுபடியும் பாட வந்தார். மறுபடியும் நான் என்னுடைய டைட்டான அந்த விஷயங்களெல்லாம் பொறுமையாக பாடி முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாட்டு, எனக்காக நான் ஒரு வருஷம் பாடிக்கட்டுமா அப்படின்னாரு. உனக்கென பிறந்தேனே சார், பாடலாம் சார்னே. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அவருடைய சங்கதியெல்லாம் வச்சு பாடினார். வெளியில் சந்தோஷமாக போயிட்டார். அடுத்த நாள் நான் போய் ஒரு லெட்டர் கொடுத்தேன். பாடும் நிலா பாலு அவர்களுக்கு, நீங்கள் பாடியது தான் சரியாக இருந்தது, நான் நினச்சதெல்லாம் விரும்பினது வேறு மாதிரி இருக்குது, அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. அப்படி ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு பிறகு எங்கள் படங்களில் மறுபடியும் அவர் ஏதாவது ஒரு பாடலை அவர் பாடணும். வாழ்க பல்லாண்டு, கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு, இப்பவுமே எங்கள் பக்கம் ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு பாடல் எங்களுக்காக பாடி கொடுத்தார். திருமதி தமிழில் ஒரு பாட்டு வச்சோம். தமிழ் தமிழ் நாம் வணங்கும் தமிழ், பல தலைமுறை கண்ட தமிழ். ரொம்ப ரசித்து எல்லாம் பாடிட்டு வெளியில் அவர் கேட்குறார், இந்த பாட்டை நான் மேடைகளில் கச்சேரிகளில் பாட பர்மிஷன் கொடுப்பீங்களா? அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சார் அப்படின்னு அவர் காதில் நாங்கள் விழுந்து, அவர் எங்களை இது பண்ணி, குழந்தை மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன். அவருடைய நினைவை இங்கே போற்றுவதில் பெருமை அடைகிறேன்.